கர்நாடகாவில் ஜெயிலர் 2 படப்பிடிப்பு நடந்து வரும் நிலையில் நடிகர் ரஜினிகாந்தை காண ரசிகர்கள் குவிந்தனர். மைசூர் மாவட்டம் ஹூனசூர் அருகே பிலிகெரா என்ற இடத்தில் ஜெயிலர் 2 படப்பிடிப்பு நடந்து வருகிறது. இதை அறிந்த அப்பகுதி மக்களும் ரசிகர்களும் ரஜினிகாந்தை பார்க்க குவிந்தனர். ரசிகர்களின் ஆசையை நிறைவேற்றும் வகையில் திறந்தவெளி காரில் நின்று கூட்டத்தின் நடுவில் ரஜினிகாந்த் பயணித்தார். சூப்பர் ஸ்டாரை கண்ட ரசிகர்கள் விசிலடித்து கூச்சலிட்டு ஆரவாரம் செய்தனர். சென்னை ராமாபுரத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் சிறுவனை திருநாய் கடித்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. 9 வயது சிறப்பு குழந்தையான ரித்விக் விளையாடிக் கொண்டிருந்த போது திருநாய் கடித்ததாக சிறுவனின் தாய் பிரீத்தி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ரித்விக் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தங்கள் பகுதியில் திருநாய்களின் தொல்லை அதிகமாக இருப்பதால் மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். முதல்வர் மு.க. ஸ்டாலின் வரும் 25 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் ரயிலில் பயணம் மேற்கொள்ள உள்ளார். வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் கள ஆய்வு மேற்கொள்வதற்காக சென்னை எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து ரயில் மூலம் காட்பாடிக்கு அவர் பயணிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கள ஆய்வை முடித்துவிட்டு பல்வேறு திட்டங்களையும் தொடங்கி வைக்க உள்ள அவர் 26ஆம் தேதி திருப்பத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து ரயில் மூலம் சென்னை திரும்புவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை சேப்பாக்கத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் வருகைக்காக கால்வாய் மற்றும் சாலையோர குடியிருப்புகள் திரைச்சீலை போட்டு மறைக்கப்பட்டன. தமது சொந்த தொகுதியான சேப்பாக்கத்தில் பல்வேறு பகுதிகளில் திட்டப் பணிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடக்கி வைத்தார். லாக் தெருவில் பல்நோக்கு கட்டடத்தை திறந்து வைக்க அவர் வருகை தந்தார். மேளதாளம் முழங்க பூரணகும்ப மரியாதை அளித்து அப்பகுதி மக்கள் வரவேற்பளித்தனர். அப்போது அந்த பகுதியில் இருபுறங்களிலும் திரைச்சீலை போட்டு மறைக்கப்பட்டிருந்தன. ஒருபுறம் பக்கிங்ஹாம் கால்வாயும் மறுபுறம் ஏழை மக்கள் வசிக்கும் கூரை வீடுகளும் இருந்த நிலையில் அவை திரைச்சீலை போட்டு மறைக்கப்பட்டிருந்தன. பிரகாசமான எதிர்காலத்திற்காக அனைவரும் ஒன்றாக அணிவகுப்போம் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பிறந்தநாள் செய்தி வெளியிட்டுள்ளார். தமது 51வது பிறந்தநாளை நேற்று கொண்டாடிய விஜய் வாழ்த்து தெரிவித்த அரசியல் தலைவர், திரைப்பட மற்றும் ஊடக நண்பர்கள், நலம் விரும்பிகளுக்கு நன்றி தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். என் நெஞ்சில் குடியிருக்கும் தாவேக தொண்டர்கள், ரசிகர்களுக்கு மனமார்ந்த நன்றி என விஜய் குறிப்பிட்டுள்ளார். தங்களது ஆதரவு மக்கள் சேவைக்கான தனது பயணத்திற்கு ஊக்கமளிப்பதாக தெரிவித்துள்ள அவர், பிரகாசமான எதிர்காலத்திற்காக ஒன்றாக அணிவகுப்போம் என குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேல் ஈரான் போர் தீவிரமடையும் நிலையில் கச்சா எண்ணெய் தொடர்பாக மத்திய அரசு அதிகாரிகள் ஆலோசனையில் ஈடுபட்டனர். பல்வேறு சுத்திகரிப்பு ஆலைகளிலும் 3 வாரங்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் இருப்பு உள்ளது என்றும் அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவிடமிருந்தும் கூடுதலாக இறக்குமதி செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். ரஷ்யாவிடமிருந்து குறைந்த விலையில் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ய முடியும் என்றும் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதியை அதிகரித்தால் வர்த்தக பேச்சுவார்த்தைக்கு சாதகமாக இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளனர். ஈரானில் தாக்குதல் நடத்திய அமெரிக்க விமானங்கள் இந்திய வான்வெளியில் பறந்ததாக வெளியான தகவலை மத்திய அரசு மறுத்துள்ளது. ஈரானில் தாக்குதல் நடத்திய அமெரிக்க விமானங்கள் இந்திய வான்வெளியை பயன்படுத்தியதாக சமூக தளங்களில் தகவல் பரவியது. ஆனால் இத்தகவல் தவறு என பத்திரிகை தகவல் வாரியத்தின் உண்மை கண்டறியும் பிரிவு விளக்கம் அளித்துள்ளது. மேலும் தாக்குதல் நடத்தப்பட்ட விதம் குறித்து அமெரிக்க அதிகாரியே வரைபடத்தோடு விளக்கமளித்தார் என்றும் அதில் இந்தியா இடம்பெறவில்லை என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ரயில் பயணங்களை பாதுகாப்பானதாக்க AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்த ரயில்வே துறை முடிவு செய்துள்ளது. அனைத்து மாநில ரயில்வே காவல்துறை உயர் அதிகாரிகளின் கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. ரயில்களில் திருடுவதற்கென்றே உள்ள கும்பல்களை விரைந்து பிடிக்க அனைத்து பிரிவு ரயில்வே காவல்துறையினரும் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுக்கப்பட்டுள்ளது. பெண் பயணிகளின் பாதுகாப்புக்காக அதிக அளவு சிறப்பு குழுக்களை அமைப்பது, CCTV கேமராக்களை அதிக அளவில் பொருத்துவது ஆகிய முடிவுகளும் எடுக்கப்பட்டன. உலக அளவில் எதிர்காலத்தில் ஆதிக்கம் செலுத்தும் என கருதப்படும் 5 முக்கிய தொழில்நுட்பங்களில் அமெரிக்கா, சீனா ஆகிய நாடுகள் முன்னணி வகிப்பது ஆய்வில் தெரியவந்துள்ளது. AI, உயிரி தொழில்நுட்பம், செமிகண்டக்டர், விண்வெளி, குவாண்டம் ஆகிய தொழில்நுட்பங்களில் அமெரிக்கா, சீனா முதல் 2 இடங்களில் இருக்கும் நிலையில் இந்தியா 10வது இடத்தில் உள்ளது. ஹார்வர்ட் கெனடி ஸ்கூல் வெல்ஃபேர் ஆய்வு நிறுவனம் இணைந்து நடத்திய ஆய்வில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. குளுகுளு மாநிலமான காஷ்மீரில் 35 ஆண்டுகளில் இல்லாத அளவு வெயில் தகித்து வருகிறது. தலைநகர் ஸ்ரீநகரில் 35 டிகிரி வெயில் கொளுத்துகிறது. இது சராசரியை விட 6 டிகிரி அதிகமாகும். அனந்த்நாக், குப்வாரா, பாரமுல்லா போன்ற பகுதிகளிலும் வெயில் அதிகரித்துள்ளது. பள்ளிகளுக்கு 15 நாட்கள் விடுமுறை விடப்பட்டுள்ளது. பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு தற்போதுதான் சுற்றுலா பயணிகள் வருகை மெல்ல அதிகரிக்கும் நிலையில்
வெயில் அதிகரித்திருப்பது அது சார்ந்த தொழில் செய்வோரை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. மேலும் மாநிலத்தின் பல பகுதிகளில் தண்ணீர் தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை தலைநகரை நெருங்கும் நிலையில் டெல்லிக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் மஞ்சள் எச்சரிக்கையை விடுத்துள்ளது. அடுத்த 7 நாட்களுக்கு டெல்லியில் பரவலாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஜூன் 25ஆம் தேதி வரை இடி மின்னலோடு கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 26ஆம் தேதி வரை வடமேற்கு இந்தியா, மத்திய பிரதேசம், குஜராத் மற்றும் கொங்கன் கோவா பகுதியில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. ஒடிசா மாநிலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் 50 கிராமங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. ஒடிசாவில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள சாந்தில் அணையில் இருந்து உபரிநீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் சுவர்ணரேகா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதில் பாலாசூர் மாவட்டத்தில் உள்ள 50 கிராமங்கள் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளன. சுமார் 50,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்ட இளைஞர் ஒருவரை காணவில்லை. இந்திய கடற்படையில் புதிய வரவாக ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட INS தாமல் போர்க்கப்பல் வரும் 1ஆம் தேதி நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட உள்ளது. 125 மீட்டர் நீளம், 3900 டன் எடை கொண்ட இந்த போர்க்கப்பல் கடல், நிலம் ஆகிய இரண்டிலும் குறிவைக்கும் நீண்ட தூர ஏவுகணைகளை தாங்கிச் செல்லும் வல்லமை கொண்டது. இந்திய ரஷ்ய கூட்டு முயற்சியில் அதிநவீன தொழில்நுட்பங்களோடு இந்த கப்பல் தயாரிக்கப்பட்டுள்ளது. கடந்த 20 ஆண்டுகளில் ரஷ்யாவிலிருந்து இந்தியாவுக்கு வரும் ரோந்து போர்க்கப்பலான கிரிவாக் வகையைச் சேர்ந்த 8வது கப்பல் இதுவாகும். கர்நாடக மாநிலத்தில் மாம்பழ விலை சரிவால் விவசாயிகளுக்கு ஏற்படும் இழப்பை மத்திய அரசும் மாநில அரசும் பகிர்ந்து கொள்ள முடிவெடுத்துள்ளன. கர்நாடகாவில் இந்த ஆண்டும் 10.5 லட்சம் மெட்ரிக் டன் மாம்பழம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. ஆனால் மாம்பழ விலை 4 மடங்கு சரிந்துள்ளதால் மா விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து 2.5 லட்சம் மாம்பழங்களுக்கு கிலோவுக்கு 4 ரூபாய் இழப்பீடு அளிக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இதில் தலா 2 ரூபாயை மத்திய மாநில அரசுகள் பகிர்ந்து கொள்கின்றன. திருவள்ளூர் மாவட்டம் பொதட்டூர்பேட்டையில் மாங்காய்களை சாலையில் கொட்டி மா விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாங்காய்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயிக்க வலியுறுத்தியும் மா விவசாயிகளுக்கு மானியம் வழங்க கோரியும் தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அப்போது சாலையில் கொட்டப்பட்ட மாங்காய்களை பொதுமக்கள் எடுத்துச் சென்றனர். மாங்காய்களின் அமோக விளைச்சல், ஆந்திர ஜூஸ் தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டு மாங்காய்களை வாங்க மறுத்தது உள்ளிட்ட காரணங்களால் மா விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மாம்பழ விவசாயிகளுக்கு தமிழக அரசு பச்சை துரோகம் செய்வதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக மா விவசாயிகளின் நிலை குறித்து வேதனை தெரிவித்து அவர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். ஆந்திரா, கர்நாடக அரசுகளின் நடவடிக்கையை சுட்டிக்காட்டி தமிழக அரசு விவசாயிகளுக்கு துரோகம் இழைப்பதாக அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். ஆந்திராவில் 1 டன் மாம்பழம் 12,000 ரூபாய்க்கு கொள்முதல் செய்ய அம்மாநில அரசு அறிவித்துள்ளதாகவும், கர்நாடகாவில் மாம்பழம் டன்னுக்கு 4,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படுவதோடு கொள்முதலும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அன்புமணி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பாதிக்கப்பட்ட மா விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும், மாம்பழம் டன்னுக்கு 4,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். மதுரையில் பாஜகவினர் நடத்திய முருகன் மாநாட்டில் பெரியார், அண்ணா குறித்த விமர்சன காணொலி வெளியிடப்பட்டது. முருக பக்தர்கள் மாநாட்டில் இந்து முன்னணியின் செயல்பாடுகளை விளக்கும் விதமாக காணொலி ஒளிபரப்பப்பட்டது. அந்த வீடியோவில் பெரியார், அண்ணா மற்றும் திராவிட சித்தாந்தம் குறித்து விமர்சிக்கும் வகையில் காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. அப்போது முருகன் மாநாட்டு மேடையில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, உதயகுமார், கடம்பூர் ராஜு, ராஜேந்திர பாலாஜி ஆகியோர் அமர்ந்திருந்ததாக கூறப்படுகிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் முன்னிலையிலேயே அவர்களது கொள்கை தலைவர்களான பெரியார், அண்ணா குறித்து விமர்சன வீடியோ வெளியிடப்பட்டது பேசு பொருளாகியுள்ளது. திரு KT ராஜு அவர்களை இந்த நேரத்தில் வருக என்று வரவேற்கிறோம். தெய்வீக தமிழகத்தை நாத்திக மேகம் சூழ்ந்த நிலையில் இந்துக்களுக்காக வாதாட, போராட, பரிந்து பேச வந்த மாமணி இந்து முன்னணி. தர்மம் காக்க, அதர்மம் அகற்ற ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் இந்த தங்கம் இந்து முன்னணி. போலி திராவிடத்தை வேட்டையாடிய சிங்கம். நாத்திக நரிகளை நறுக்கி, மதமாற்ற கும்பல்களை விரட்டி,
உணர்வுள்ள இந்து சமுதாயத்தை திரட்டி சரித்திரம் படைத்த இயக்கம். மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் முன்னிலையிலேயே பெரியார், அண்ணாவை விமர்சனம் செய்து வீடியோ ஒளிபரப்பப்பட்ட நிலையில் அதிமுக என்ற பெயரை வைத்துக் கொள்ளும் தகுதியை அவர்கள் இழந்துவிட்டதாக அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். பவன் கல்யாண் ஆந்திராவை பார்க்கட்டு போய் தமிழ்நாட்டில் பவன் கல்யாண் தன்னுடைய சித்து வேலைகளை எல்லாம் காண்பிக்க முடியாது. அதற்கு தகுந்த இடம் இது இல்லை. அங்கே வெங்கடாஜலபதிக்கு சொல்லுவார், இங்கே நீங்கள் புதுசாக முருகன் கோஷம் போட்டிருக்காரு. எனவே பவன் கல்யாணை போன்ற இரட்டை வேடம் போடுகின்றவர்கள் நாங்கள் அல்ல. அவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற பெயரை வைத்துக் கொள்வதற்கே தகுதியற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். திராவிடத்தை வீழ்த்துவோம் என்று சொல்லித்தான் இந்த முருகன் மாநாட்டை நடத்தி இருக்கிறார்கள். அவருடைய கட்சியினுடைய பெயரிலேயே திராவிடம் இருப்பதை எடப்பாடி பழனிசாமி தூக்கத்தில் இருக்கின்ற பொழுது அவர் மறந்துவிட்டார். மற்றவர்களும் இன்றைக்கு மறந்துவிட்டு பாரதிய ஜனதாவினுடைய கொத்தடிமைகள் நாங்கள் என்பதை அவர்கள் இன்றைக்கு நிரூபித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் கிடைத்திருக்கிற அருமையான அடிமைகள் அவர்கள். RSS தலைவர் மோகன் பகவத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி சந்தித்து பேசியுள்ளார். கோவையில் நடைபெற்ற RSS நூற்றாண்டு விழாவில் அதன் தலைவர் மோகன் பகவத், தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பங்கேற்று மோகன் பகவத்தை சந்தித்து பேசினார். விழா ஏற்பாட்டாளர்கள் சார்பில் மோகன் பகவத்திற்கு SP வேலுமணி முருகன் சிலையை நினைவு பரிசாக வழங்கினார். ஏற்கனவே மதுரை முருகன் மாநாட்டில் பெரியார் மற்றும் அண்ணா குறித்த விமர்சனங்கள் அடங்கிய வீடியோவை இந்து முன்னணியினர் ஒளிபரப்பிய போது மேடையில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் இருந்தது சர்ச்சையானது குறிப்பிடத்தக்கது. பாமக நிறுவனர் ராமதாஸின் தைலாபுரம் இல்லத்தில் ஒட்டப்பட்டிருந்த அன்புமணியின் போஸ்டர்கள் அகற்றப்பட்டுள்ளன. தைலாபுரம் இல்லத்தின் முன்பாக ராமதாஸ் மற்றும் அன்புமணி ஆகியோர் இடம்பெற்றிருந்த போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தன. இந்நிலையில் அந்த போஸ்டர்கள் அகற்றப்பட்டிருப்பது கட்சியில் மீண்டும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாமகவின் தலைவர் தாம்தான் என்றும் அன்புமணி செயல் தலைவராக இருப்பார் எனவும் அண்மையில் ராமதாஸ் அறிவித்தார். தலைவரை நீக்கும் பொறுப்பு பொதுக்குழுவுக்கே உண்டு என அன்புமணி கூறியதால் தந்தை மகனிடையே மனக்கசப்பு அதிகமாகியது. மத மோதலை தூண்டும் வகையில் பேசியது தொடர்பான வழக்கில் பாஜக மூத்த தலைவர் H. ராஜா காவல்துறை விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பழங்காநத்தத்தில் நடத்தப்பட்ட இந்து முன்னணி ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற H. ராஜா மீது மத மோதலை தூண்டும் விதமாக பேசியது உட்பட 3 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இது தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராகும்படி H. ராஜாவுக்கு போலீசார் நோட்டீஸ் அனுப்பினர். இந்த நோட்டீஸுக்கு எதிராக H. ராஜா வழக்கு தொடர்ந்திருந்தார். நோட்டீஸை ரத்து செய்ய முடியாது என்று நீதிமன்றம் கூறியுள்ளது. முன்னாள் முதல்வர் கருணாநிதி, MGR படங்களோடு நடிகர் சூர்யாவின் படமும் இடம்பெற்றுள்ள பிறந்தநாள் போஸ்டர்கள் மதுரையில் ஒட்டப்பட்டுள்ளன. சூர்யாவின் பிறந்தநாள் வரும் ஜூலை 23ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. மதுரை வடக்கு மாவட்ட சூர்யா தலைமை நற்பணி இயக்கம் சார்பாக ஒட்டப்பட்டுள்ள இந்த போஸ்டர்களில் தலைவா, தலைமை ஏற்கவா, நம்மில் ஒருவர் நமக்கான ஒருவர் என்ற வாசகங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த போஸ்டர்கள் தற்போது பேசுபொருளாகியுள்ளன. திண்டிவனத்தில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் பொதுக்கூட்டத்தில் மைக்கை பறித்து திமுகவினர் ரகளையில் ஈடுபட்டதாக புகார் எழுந்துள்ளது. கூட்டேரிப்பட்டில் நாம் தமிழர் கட்சி சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மேடையில் நாம் தமிழர் கட்சியினர் தமிழக அரசையும் முதல்வர் ஸ்டாலினையும் கடுமையாக விமர்சித்து பேசினர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி திமுகவினர் மேடை ஏறி மைக்கை பறித்து பேச விடாமல் தடுத்தனர். இதனால் இரு கட்சியினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பானதால் கூட்டம் பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த மயிலம் காவல்துறையினர் இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தி காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். ஆப்பிரிக்க நாடான கானாவில் சட்டவிரோதமாக தங்கத்தை மண்ணுக்கடியில் இருந்து எடுப்பது அதிகரித்துள்ளது. சர்வதேச சந்தையில் தங்கம் விலை வெகுவாக அதிகரித்துவிட்ட நிலையில் அதற்கான தேவையும் அதிகரித்துள்ளது. இதையடுத்து கானா நாட்டில் பலர் சட்டவிரோதமாக சுரங்கம் தோண்டி தங்கத்தை எடுத்து வருகின்றனர். இதையடுத்து ட்ரோன்கள் மூலம் கண்காணித்து அவர்களை விரட்டும் பணியை காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளனர். அரசிடம் உரிமம் பெற்று முறைப்படி சுரங்கம் அமைத்து தங்கம் எடுத்து வரும் நிறுவனத்தினருக்கும் தனிநபர்களுக்கும் அவ்வப்போது மோதல்களும் ஏற்பட்டு வருகின்றன. செய்தித்தாள்களில் உணவுப் பொருட்களை வைத்துக் கொடுப்பது தடை செய்யப்பட்டிருந்தாலும் தமிழ்நாட்டில் பல கடைகள் அதை முறையாக பின்பற்றுவதில்லை என்று நுகர்வோர் கூறுகின்றனர். குறிப்பாக தேநீர் கடைகளில் வடை, பஜ்ஜி, பிஸ்கெட் போன்ற தின்பண்டங்கள்
செய்தித்தாள்களில் வைத்துதான் கொடுக்கப்படுகின்றன. செய்தித்தாள்களில் பயன்படுத்தப்படும் அச்சுமை நச்சுத்தன்மை வாய்ந்த பென்சீன், கோபால்ட் உள்ளிட்ட வேதிப்பொருட்களை உள்ளடக்கியது. எனவே செய்தித்தாள்களில் வைத்துக் கொடுக்கப்படும் உணவை சாப்பிடுவதால் அஜீரணம் தொடங்கி ஹார்மோன் சமநிலை பாதிப்பு, புற்றுநோய் வரை ஏற்படக்கூடும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். ஆனால் 30 ரூபாய்க்கு 1 கிலோ செய்தித்தாள்களை வாங்கினால் 15 நாள்கள் வரை உணவு வைத்துக் கொடுக்க பயன்படுத்த முடியும். செய்தித்தாளுக்கான மாற்று வழிகளை பின்பற்றினால் உணவுப் பொருட்களின் விலையை அதிகரிக்க வேண்டியிருக்கும் என்று கடைக்காரர்கள் கூறுகின்றனர். ஆனால் வாழை இலை, பட்டர் பேப்பர் போன்றவற்றில் உணவுப் பொருட்களை வைத்துக் கொடுக்கும் கடைகளில் விலையேற்றம் எதுவும் இல்லை என்பதை நுகர்வோர் சுட்டிக்காட்டுகின்றனர். நாடு முழுவதும் வீடுகள் விற்பனை குறையும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் சென்னையில் விற்பனை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக ரியல் எஸ்டேட் ஆய்வு நிறுவனமான ப்ராப் ஈக்விட்டி தெரிவித்துள்ளது. ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலாண்டில் நாட்டின் முக்கிய 9 நகரங்களில் வீடுகள் விற்பனை 19 விழுக்காடு குறைய வாய்ப்புள்ளது. அதே நேரம் சென்னையில் வீடுகள் விற்பனை எண்ணிக்கை 9 விழுக்காடு அதிகரித்து 5354 இருக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டின் இதே காலத்தில் 4927 வீடுகள் விற்கப்பட்டிருந்தன. பூமிக்கு புத்துயிர் கொடுக்கும் மழைக்காடுகளை பாதுகாக்க உறுதியேற்போம் என வனத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் சுப்ரியா சாஹூ குறிப்பிட்டுள்ளார். உலக மழைக்காடுகள் தினம் கடைபிடிக்கப்பட்ட நிலையில் காலநிலையை சீராக்கி உணவு, மருத்துவம் மற்றும் பாதுகாப்புக்கான தீர்வுகளை காடுகளே கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மழைக்காடுகள் தொடர்பான அற்புதமான காணொளியையும் அவர் வெளியிட்டுள்ளார். நிலுவை ஊதியத்தை முறையாக வழங்க வலியுறுத்தி மதுரை காமராசர் பல்கலைக்கழக பேராசிரியர்கள், அலுவலர்கள் போராட்டம் நடத்தினர். காமராசர் பல்கலைக்கழகத்தில் கடந்த சில ஆண்டுகளாகவே பேராசிரியர்கள், அலுவலர்களுக்கு ஊதியம் முறையாக வழங்கப்படவில்லை என்றும், ஓய்வூதியதாரர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படவில்லை எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் நிலுவை ஊதியம் மற்றும் ஓய்வூதியத்தை முறையாக வழங்க வலியுறுத்தி பேராசிரியர் சங்கம், ஓய்வூதியதாரர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எங்களுக்கு நாங்கள் கேட்குற ஒரு மாதத்துக்கு 6 கோடி ரூபாய் தான் பென்ஷன், மாதத்துக்கு 6 கோடி ரூபாய் தான். 12 மாதத்துக்கு 12 × 6 72 கோடி. இந்த 72 கோடியை ஒரு அரசுனால கொடுக்க முடியாதா? 72 கோடி எங்களுக்கு ஒதுக்கினாலும் எங்களுக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். சென்னையில் தங்கம் விலை சிறிது இறக்கம் கண்டுள்ளது. வெள்ளி விலையில் மாற்றமில்லை. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 5 ரூபாய் விலை குறைந்து 9230 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 40 ரூபாய் விலை இறங்கி 73840 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலையில் மாற்றமில்லாமல் 1 கிராம் 120 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. முன்னதாக கடந்த 14ஆம் தேதி தங்கம் விலை இதுவரை இல்லாத அளவாக ஒரு சவரன் 74560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. எரிவாயு சிலிண்டர் உபயோகத்தில் எச்சரிக்கை தேவை என்பதை உணர்த்தும் வகையில் இணையதளத்தில் ஒரு வீடியோ வைரலாகி வருகிறது. சமையல் அறையில் பயணித்துக் கொண்டிருந்த பெண் சிலிண்டரில் இருந்து எரிவாயு கசிவதைக் கண்டு அதனை தடுக்க முயற்சித்துள்ளார். ஆனால் கசிவை கட்டுப்படுத்த முடியாமல் திணறிய அவர் வெளியே சென்றுள்ளார். எரிவாயு முழுவதும் வெளியே கசிந்த பின்னர் மீண்டும் வீட்டிற்குள் வந்த அந்த 2 பேர் எரிவாயு குழாயை மூட முயன்ற அழுத்த நொடி ஒரு பெரும் வெடிப்புடன் அறை முழுவதும் தீப்பிழம்புகளால் நிரம்பியது. நல்வாய்ப்பாக இருவரும் சிறு காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளனர். வீட்டின் ஜன்னல் மற்றும் கதவுகள் காற்று வெளிப்போகும் வகையில் திறந்து வைக்கப்பட்டிருந்ததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் காய்கறி மார்க்கெட்டில் வரத்து அதிகமாக உள்ளதால் வெண்டைக்காய் விலை குறைந்துள்ளது. கடந்த வாரம் 35 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ வெண்டைக்காய் தற்போது 20 ரூபாயாக குறைந்துள்ளது. இதேபோல மற்ற காய்கறிகளின் விலையும் கணிசமாக குறைந்திருக்கிறது. ஊட்டி பூண்டு விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளது. கடந்த ஆண்டு இறுதியில் 1 கிலோ பூண்டு 600 முதல் 1000 ரூபாய் வரை விற்பனையானது. இந்நிலையில் கடந்த மார்ச் மாதம் முதல் விலை சரிவு ஏற்பட தொடங்கியது. தற்போது மேட்டுப்பாளையம் ஏல மண்டியில் நடந்த ஏலத்தில் 1 கிலோ பூண்டு 50 முதல் 85 ரூபாய் வரை மட்டுமே ஏலம் போனது.
குஜராத், உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அதிகரித்து வரும் பூண்டு உற்பத்தியால் நீலகிரியிலிருந்து வட மாநிலங்களுக்கு பூண்டு செல்வதில்லை என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாக விலை குறைந்துள்ளதாக கூறுகின்றனர். கிருஷ்ணகிரியில் ஆவின் மேம்பாலம் அருகே கட்டுப்பாட்டை இழந்த நிலக்கரி ஏற்றி வந்த லாரி சாலையோரம் இருந்த உணவகம் மற்றும் ஏடிஎம் மையத்திற்குள் புகுந்து விபத்துக்குள்ளானது. அதிகாலை நேரம் என்பதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. எனினும் இந்த விபத்தில் லாரி ஓட்டுநர் படுகாயமடைந்தார். மேலும் உணவகம் மற்றும் ஏடிஎம் மையம் முற்றிலும் சேதமடைந்தன. இந்த பகுதியில் அடிக்கடி விபத்து ஏற்படுவதால் சாலை விரிவாக்கம் செய்ய அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மண்டலத்தில் ஒரு வாரத்திற்கு பிறகு முட்டை விலை உயர்ந்துள்ளது. தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை ₹5.40 5 காசுகள் உயர்ந்து ₹5.45 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. முட்டை விற்பனை மற்றும் ஏற்றுமதி அதிகரிப்பால் தேவை உயர்ந்ததே இந்த விலை உயர்வுக்கு காரணம் என பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் பகுதியில் வரத்து குறைவால் பருத்தி விலை சற்று அதிகரித்துள்ளது. ₹60 விற்பனையான 1 கிலோ பருத்தி தற்போது ₹70 உயர்ந்துள்ளது. இருப்பினும் போதிய விலை கிடைக்கவில்லை என பருத்தி விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் கடற்கரை கோயில் பகுதியில் தேசிய அளவிலான 2 நாள் அலைச்சறுக்கு போட்டி தொடங்கியது. இந்திய மற்றும் தமிழ்நாடு அலைச்சறுக்கு கழகங்கள் இணைந்து நடத்தும் இந்த போட்டியில் தமிழகம், கேரளா, கர்நாடகா, கோவா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். இந்த போட்டியிலும் அடுத்ததாக கோவளத்தில் நடைபெறும் இறுதிப் போட்டியிலும் தேர்வாகும் வீரர்கள் ஆகஸ்ட் மாதம் நடைபெறவுள்ள சர்வதேச அலைச்சறுக்கு போட்டியில் பங்கேற்பார்கள். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே உணவகத்தின் மேற்கூரை சரிந்து விழுந்ததில் வாடிக்கையாளர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். மேட்டூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று பலத்த மழை பெய்தது. அப்போது ராமன் நகர் பகுதியில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இது தொடர்பான வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் உரியம்பட்டி கிராம மக்கள் குடிநீர் கேட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடந்த 1 மாதமாக குடிநீர் வரதால் ஆத்திரமடைந்த 100க்கும் மேற்பட்டோர் காலி குடங்களோடு அரசு பேருந்தை சிறைபிடித்து கந்தர்வக்கோட்டை கரம்பக்குடி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதிகாரிகள் உடனடியாக குடிநீர் வழங்க உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூரில் நிலத்தை அளக்க எதிர்ப்பு தெரிவித்து பாட்டி மீது பெட்ரோல் ஊற்றிய பேரன் உட்பட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவின்படி நில அளவை பணிகள் நடந்தபோது பாமக நகர செயலாளர் சாய் சுஜன் தனது பாட்டி அலமேலு மீது பெட்ரோல் ஊற்றி மிரட்டல் விடுத்துள்ளார். அரசு பணியை தடுக்க முயன்றதாக சாய் சுஜன், அவரது பாட்டி அலமேலு உட்பட 5 பேர் மீதும் ஓமலூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். திருவாரூர் மற்றும் கீழ்வேளூர் இடையே பொறியியல் பணி நடைபெறுவதால் திருச்சி காரைக்கால் ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி திருச்சி காரைக்கால் டெமு ரயில் பகுதியாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. வரும் 25ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரையில் திருச்சி ஜங்ஷனில் இருந்து காலை 8:35 மணிக்கு புறப்படும் ரயில் திருவாரூர் வரை மட்டுமே இயக்கப்பட உள்ளது. அதேபோல மறுமார்க்கத்தில் இன்றும் வரும் 25ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரையும் திருவாரூரிலிருந்து மாலை 4:15 மணிக்கு புறப்பட்டு திருச்சி சென்றடைய உள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கோடியக்கரையில் கடலில் மிதந்து வந்த ஆளில்லா இலங்கை ஃபைபர் படகை கடலோர காவல் குழுமத்தினர் கைப்பற்றியுள்ளனர். படகில் இலங்கை நாட்டினர் யாரும் வந்தார்களா அல்லது தங்கம், போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டதா என்பது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். உளுந்தூர்பேட்டை அருகே களமருதூர் கிராமத்தில் தனியார் பாலிடெக்னிக் கல்லூரி பேருந்து மோதி 2.5 வயது குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது. மாரனோடை கிராமத்தைச் சேர்ந்த உதயகுமார் என்பவர் தனது குழந்தை தன்வந்துடன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது குறுகிய சாலையில் கல்லூரி பேருந்தை முந்த முயன்றுள்ளார். அப்போது குழந்தை இருசக்கர வாகனத்தில் இருந்து தவறி கீழே விழுந்தது. எதிர்பாராத விதமாக பேருந்தின் சக்கரம் குழந்தையின் மீது ஏறி இறங்கியதில் சம்பவ இடத்திலேயே குழந்தை உயிரிழந்தது. ஆண்டிப்பட்டி ஆட்டுச் சந்தையில் எதிர்பார்த்த அளவு ஆடுகள் விற்பனையாகாததால் ஆடுகளை விற்பனைக்கு கொண்டு வந்திருந்த விவசாயிகள் ஏமாற்றம் அடைந்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சந்தைப்பட்டை பகுதியில் வாரந்தோறும் திங்கட்கிழமை ஆட்டுச்சந்தை நடைபெறுகிறது. முகூர்த்த நாட்கள் ஏதும் இல்லாததால் வெளியூர் வியாபாரிகளின் வருகை குறைந்து காணப்பட்டது. வழக்கமாக 1 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையாகும் நிலையில் மிகவும் மந்தமாகவே ஆடுகள் விற்பனையாகின.
மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட காவிரி நீர் கடைமடை பகுதியான நாகை மாவட்டத்தை வந்தடைந்தது. பாப்பாக்கோவில் அடுத்த நரியங்குடி ஓடம்போக்கி ஆற்றில் சீறி பாய்ந்து வந்த காவிரி நீரை பொதுமக்களும் விவசாயிகளும் ஆரத்தி எடுத்து நெல்மணிகள் மற்றும் மலர்கள் தூவியும் கும்மிப்பாட்டு பாடியும் உற்சாகமாக வரவேற்றனர். காவிரி நீர் வந்ததால் 1 லட்சம் ஏக்கருக்கு மேல் குறுவை சாகுபடி நடைபெறும் என விவசாயிகள் மகிழ்ச்சியோடு தெரிவித்தனர். கேரளாவில் நிலம்பூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரஸ் வேட்பாளர் ஆரிடன் சௌகத் 11,000க்கும் மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் ஆளும் இடதுசாரி கூட்டணி வேட்பாளர் ஸ்வராஜை வீழ்த்தினார். நிலம்பூர் தொகுதி சுயேட்சை வேட்பாளர் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அங்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. கேரளாவில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் இத்தோல்வி ஆளும் இடதுசாரி கூட்டணிக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. நிலம்பூர் தொகுதி பிரியங்கா காந்தி எம்பியாக உள்ள வயநாடு மக்களவை தொகுதிக்குட்பட்டதாகும். மாநிலங்களவை தேர்தலில் பாஜக வேட்பாளருக்கு வாக்களித்ததாக கூறி சமாஜ்வாதி கட்சியிலிருந்து 3 எம்எல்ஏக்கள் நீக்கப்பட்டுள்ளனர். மக்களுக்கு எதிரானவர்களுக்கு கட்சியில் இடம் கிடையாது என்பதை உணர்த்துவதற்காகவே இந்நடவடிக்கை என சமாஜ்வாதி கட்சியின் எக்ஸ் சமூக தள பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்சியின் தலைமை கொறடா உட்பட 7 சமாஜ்வாதி எம்எல்ஏக்கள் கட்சி மாறி வாக்களித்த போதும் 4 பேர் மட்டுமே நீக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. எனினும் இவர்கள் மீதும் விரைவில் நடவடிக்கை இருக்கும் என கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மத மோதலை தூண்டும் வகையில் பேசியது தொடர்பான வழக்கில் பாஜக மூத்த தலைவர் ராஜா காவல்துறை விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பழங்காநத்தத்தில் நடத்தப்பட்ட இந்து முன்னணி ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற ராஜா மீது மத மோதலை தூண்டும் விதமாக பேசியது உட்பட 3 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இது தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராகும்படி ராஜாவுக்கு காவல்துறையினர் நோட்டீஸ் அனுப்பினர். இந்த நோட்டீஸுக்கு எதிராக ராஜா வழக்கு தொடர்ந்திருந்தார். நோட்டீஸை ரத்து செய்ய முடியாது என்று நீதிமன்றம் கூறியுள்ளது. விவசாயிகளை வஞ்சிக்கும் வங்கி அதிகாரிகளை பணிநீக்கம் செய்ய வலியுறுத்தி திருச்சியில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிராம நிர்வாக அலுவலர் வழங்கும் சான்றிதழ் அடிப்படையில் விவசாயிகளுக்கு 2 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கலாம் என ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளதாகவும், ஆனால் தங்களுக்கு வங்கிகள் கடன் தருவது இல்லை என்றும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர். தங்களை வஞ்சிக்கும் வங்கி அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மண்டல இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி அலுவலகத்தை பூட்டி விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். சென்னையில் தங்கத்தின் விலை சிறிது இறக்கம் கண்டுள்ளது. வெள்ளி விலையில் மாற்றமில்லை. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு 5 ரூபாய் விலை குறைந்து 9,230 ரூபாய்க்கும், 1 சவரன் 40 ரூபாய் விலை இறங்கி 73,840 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலையில் மாற்றமில்லாமல் 1 கிராம் 120 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. முன்னதாக கடந்த 14ஆம் தேதி தங்கம் விலை இதுவரை இல்லாத அளவாக 1 சவரன் 74,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இணையதளம் மூலம் பொருட்கள் விற்கும் அமேசான் நிறுவனம் வீட்டிற்கே வந்து ரத்த பரிசோதனை செய்து தரும் சேவையை தொடங்கியுள்ளது. முதல் கட்டமாக தனியார் மருத்துவ பரிசோதனை நிறுவனம் ஒன்றுடன் இணைந்து டெல்லி, பெங்களூரு, மும்பை, ஹைதராபாத் உள்ளிட்ட நகரங்களில் இச்சேவை தரப்படும் என அமேசான் தெரிவித்துள்ளது. இச்சேவைக்காக அமேசான் மெடிக்கல் என்ற தனி பிரிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 125 cc திறனுக்கு கீழ் உள்ள இருசக்கர வாகனங்களில் ABS பிரேக்குகள் கட்டாயமாக்கப்படுவதால் அவற்றின் விலை 3000 ரூபாய் வரை அதிகரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. சாலை பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் அனைத்து இருசக்கர வாகன நிறுவனங்களும் ABS தொழில்நுட்பம் கொண்ட பிரேக்கை பொருத்த மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. தற்போது 125 cc திறனுக்கு மேல் உள்ள பைக்குகளுக்கு இவ்விதி கட்டாயமாக உள்ள நிலையில் இனி அனைத்து வகை பைக்குகளுக்கும் இந்த நடைமுறை அவசியமாகிறது. இதுகுறித்து சந்தை ஆய்வு நிறுவனமான நெமுரா ஆய்வறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அரசின் புதிய விதியால் இருசக்கர வாகனங்களின் விலை 3000 ரூபாய் வரை அதிகரிக்கக்கூடும் என அதில் தெரிவித்துள்ளது. ஹீரோ நிறுவனத்தின் 99% வாகனங்கள் புதிய வகை பிரேக்குகளுக்கு மாற வேண்டியிருக்கும் என்றும், இதற்கு அடுத்தபடியாக டிவிஎஸ்ஸின் 86% பைக்குகளும், பஜாஜின் 72% பைக்குகளும் மாற வேண்டியிருக்கும் என நெமுரா கூறியுள்ளது. திடீரென பிரேக் போடும்போது வாகனத்தின் நிலைத்தன்மை குலைந்து விபத்து ஏற்படுகிறது.
ஏபிஎஸ் பிரேக்குகள் பொருத்துவதன் மூலம் இந்த அசம்பாவிதம் தவிர்க்கப்படுகிறது. இந்தியாவில் அடுத்த அரை நூற்றாண்டுகளில் 1/3 இந்தியர் 60 வயதை தாண்டியிருப்பார்கள் என ஆய்வுகள் கூறுகின்றன. 2075ஆம் ஆண்டில் இந்தியாவின் மக்கள் தொகை 160 கோடியாக உயர வாய்ப்புள்ளதாக ஐநாவின் உலக மக்கள் தொகை குறித்த கணிப்புகள் தெரிவிக்கின்றன. இளைஞர்கள் நிறைந்த நாடாக இந்தியா தற்போது திகழ்ந்து வரும் நிலையில் இன்னும் 50 ஆண்டுகள் கழித்து 31.5 விழுக்காடு பேர் 60 வயதை கடந்தவர்களாக இருப்பார்கள் என கூறப்பட்டுள்ளது. டெங்கு நோயை ஏற்படுத்தும் ஏடிஎஸ் எகிப்டி கொசு உடலின் வெப்பத்தை உணரும் திறன் மூலம் மனிதர்களை கடிக்கும் என்று விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். ஏடிஎஸ் எகிப்டி கொசு முதன்முறையாக வாசனையை முகரும் திறன் மூலமாகவே மனிதர்களை கடிக்கிறது. இதனால் ஏடிஎஸ் எகிப்டி கொசுவுக்கு முகரும் திறனை அளிக்கும் மரபணுவை விஞ்ஞானிகள் நீக்கினர். ஆனால் முகரும் திறன் நீக்கப்பட்ட ஏடிஎஸ் எகிப்டி கொசு மனித உடலின் வெப்பத்தை உணரும் திறனை வைத்து தமது வேலையை தொடர்வதை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். முகர்வு திறன் நீக்கப்பட்ட கொசுக்களுக்கு வெப்பத்தை உணரும் திறன் அதிகரிப்பதாகவும் விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். நோய் எதிர்ப்பு செல்களான டி செல்களில் டெங்குவுக்கு எதிரான புதிய உட்பிரிவை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். பொதுவாக டெங்குவுக்கு எதிராக வினைபுரியும் நோய் எதிர்ப்பு செல்கள் உருவாக்கும் ஆன்டிபாடிகள் நோயிலிருந்து பாதுகாப்பது மட்டுமல்லாமல் சில நேரங்களில் நோயை தீவிரப்படுத்தவும் செய்யும். டி செல்களில் பாதுகாப்பை அளிக்கும் செல்களை சரியாக கண்டறிவது டெங்குவுக்கான சிறந்த தடுப்பூசியை கண்டுபிடிக்க உதவும் என்று விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். தமிழ்நாட்டில் 3 இடங்களில் பேட்டரி எரிசக்தி சேமிப்பு மையங்களை அமைக்க தமிழக பசுமை எரிசக்தி கழகத்திடம் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதாக NLC புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் மற்றும் கயத்தார், விருதுநகர் மாவட்டம் அனுப்பன்குளத்திலும் பேட்டரி எரிசக்தி சேமிப்பு மையங்கள் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது NLC இந்தியா குழுமத்தால் மேற்கொள்ளப்படும் முதல் பெரிய அளவிலான பேட்டரி எரிசக்தி சேமிப்பு திட்டம் என அந்நிறுவனம் கூறியுள்ளது. ஈரானில் உள்ள 3 அணுசக்தி தளங்களை அமெரிக்கா தாக்கியதற்கு பதிலடியாக ஹார்மோஸ் நீரணையை மூடுவதற்கு ஈரானிய நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதுகுறித்த இறுதி முடிவு ஈரானின் தேசிய உச்ச பாதுகாப்பு குழுவால் எடுக்கப்படும் என்று கூறப்படுகிறது. ஹார்மோஸ் நீரணை பாரசீக வளைகுடாவையும் ஓமன் வளைகுடாவையும் அரபிக்கடலையும் இணைக்கிறது. உலகின் மொத்த கடல்வழி எண்ணெய் வர்த்தகத்தில் 1/4 பங்கும், திரவ இயற்கை எரிவாயு வர்த்தகத்தில் 1/5 பங்கும் இந்த நீரிணை வழியாகவே நடக்கிறது. ஹார்மோஸ் நீரிணை தடைப்பட்டால் உலகளாவிய எண்ணெய் மற்றும் திரவ இயற்கை எரிவாயு வர்த்தகத்தில் பெரும் பாதிப்புகள் ஏற்படும். விலைகள் கடுமையாக உயரும். இந்தியா தனது 80 விழுக்காடு கச்சா எண்ணெயை இந்த நீரிணை வழியாகவே இறக்குமதி செய்கிறது. வேறு சில நாடுகளில் இருந்து இந்தியா எண்ணெய் இறக்குமதி செய்வதால் பற்றாக்குறை ஏற்படாது. ஆனால் விலை அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. இதனிடையே ஹார்மோஸ் நீரிணை அடைக்கப்படுவதால் இந்தியாவுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது என்று மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். சர்வதேச சந்தையில் பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை 10 நாட்களில் 13 விழுக்காடு அதிகரித்துள்ளது. இஸ்ரேல் ஈரான் இடையேயான போர் காரணமாக சர்வதேச சந்தையில் பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை 5 மாதங்களில் இல்லாத அளவிற்கு ஏற்றம் கண்டுள்ளது. இஸ்ரேல் ஈரான் இடையே போர் பதற்றம் நிலவும் சூழலில் கூடுதலாக அமெரிக்காவும் ஈரானின் அணு ஆயுத நிலைகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. இதனால் மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றங்கள் நிலவும் நிலையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்து ஒரு பீப்பாய் சுமார் $78 வர்த்தகமாகி வருகிறது. மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்திருக்கும் நிலையில் ரஷ்யாவிலிருந்து முன் எப்போதும் இல்லாத அளவில் கச்சா எண்ணெயை இந்தியா வாங்க தொடங்கியுள்ளது. தற்போது தினசரி 22 லட்சம் பீப்பாய்கள் கச்சா எண்ணெயை ரஷ்யாவிடமிருந்து இந்தியா வாங்குகிறது. இது மத்திய கிழக்கு நாடுகள் அனைத்திடமிருந்தும் வாங்கும் அளவை விட அதிகமாகும். மேலும் அமெரிக்காவிடமிருந்து வாங்கும் கச்சா எண்ணெய் அளவையும் 4.4 லட்சம் பீப்பாயாக இந்தியா அதிகரித்துள்ளது. மத்திய கிழக்கில் போர் தீவிரமடைந்தால் கச்சா எண்ணெய் வரத்து பாதிக்கும் என கருதி இந்நடவடிக்கையை அரசு மேற்கொண்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் நலமாக இருக்க வேண்டும் என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு பிரார்த்தனை செய்தார். ஜெருசலேமில் உள்ள பிரபல வழிபாட்டு தலமான மேற்கு சுவருக்கு சென்ற நெதன்யாகு அங்கு கை வைத்து பிரார்த்தனை செய்தார்.
இஸ்ரேல் படைகள், ஹமாஸ் பிடியில் உள்ள இஸ்ரேலியர்கள், அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஆகியோரின் நலனுக்காக அவர் வழிபாடு நடத்தினார். ஈரான் அணுசக்தி மையங்கள் மீது தாங்கள் மிக துல்லியமான தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் இது வரலாற்றில் இடம்பெறும் என்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார். தங்களை தாக்கியதால் எதிரிகள் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டனர் என்றும் நிச்சயம் தண்டிக்கப்படுவர் என்றும் ஈரானின் அதி உயர் தலைவர் காமேனி கூறியுள்ளார். அமெரிக்காவுக்கு எப்படிப்பட்ட பதிலடியை எந்த நேரத்தில் கொடுப்பது என்பது குறித்து தங்கள் ராணுவம் முடிவு செய்யும் என ஐநாவுக்கான ஈரான் தூதர் ஆமிர் சாயித் ரவானி கூறியுள்ளார். மேலும் இதுபோன்ற ஒரு தாக்குதலை நடத்திய பின் ஈரான் பேச்சுவார்த்தைக்கு முன்வர வேண்டும் என எதிர்பார்க்கக்கூடாது என்றும் கூறியுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு நொபல் பரிசு வழங்கப்பட வேண்டும் என பாகிஸ்தான் அரசு விருப்பம் தெரிவித்த நிலையில் அந்நாட்டில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் கொண்டுவரப்பட்ட காசா சண்டை நிறுத்த தீர்மானங்களை வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி 8 முறைக்கு மேல் அமெரிக்கா ரத்து செய்ததாக அந்நாட்டு மக்கள் குறிப்பிடுகின்றனர். ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களின் படுகொலைக்கு காரணமான டிரம்பின் பெயரை நொபல் பரிசுக்கு பரிந்துரைப்பதா என சமூக வலைதளங்களில் கேள்வி எழுப்புகின்றனர். இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டியின் போது சாய் சுதர்ஷனுடன் KL ராகுல் தமிழில் பேசிய வீடியோ வைரலாகி வருகிறது. இருவரும் பேட்டிங் செய்தபோது KL ராகுல் நல்ல பவுன்ஸ் இருக்கு மச்சி என சாய் சுதர்ஷனிடம் கூறினார். இது ஸ்டம்ப் மைக்கில் பதிவான நிலையில் இந்த வீடியோ வைரலாகி வருகிறது. இதற்கு முன் தினேஷ் கார்த்திக், அஸ்வின் உள்ளிட்டோர் இந்திய அணிக்காக விளையாடுகையில் அவர்கள் தமிழில் உரையாடுவர். இதனை நினைவுகூர்ந்து டெஸ்ட் போட்டியின் தமிழை கேட்டு நீண்ட நாள் ஆகிவிட்டது என்று ரசிகர்கள் மகிழ்ச்சி தெரிவித்து வருகின்றனர். இந்திய சுயாதீன இயக்குநர்களின் திரைப்படங்களுக்கு ஐரோப்பிய நாடுகளில் அதிக வரவேற்பு இருப்பதாக பாலிவுட் நடிகர் நவாசுதீன் சித்திக் தெரிவித்துள்ளார். இந்திய சுயாதீன இயக்குநர்கள் குறித்து இந்தியாவில் யாருக்கும் தெரியாவிட்டாலும் அவர்களின் படங்கள் ஐரோப்பிய திரைப்பட விழாக்களில் அதிக வரவேற்பை பெறுவதாக அவர் கூறியுள்ளார். தி லஞ்ச் பாக்ஸ், ஆல் வி இமேஜின் இஸ் லைட் போன்ற படங்கள் ஐரோப்பிய திரைவிழாக்களில் திரையிடப்பட்ட பின் உலக புகழ் பெற்றுவிட்டதாக சித்திக் கூறினார். நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜயுடன் இருக்கும் புகைப்படத்தை பதிவிட்டு நடிகை த்ரிஷா பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தது வைரலாகியுள்ளது. கில்லி, திருப்பாச்சி, ஆதி, குருவி, லியோ, கோட் ஆகிய திரைப்படங்களில் இவ்விரு கலைஞர்களும் இணைந்து நடித்துள்ளனர். இந்நிலையில் த்ரிஷா தனது இன்ஸ்டா பக்கத்தில் விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். நாய்க்குட்டியுடன் விஜய் கொஞ்சம் புகைப்படத்தையும் பதிவேற்றியுள்ள த்ரிஷா ஹாப்பி பர்த்டே பெஸ்டஸ்ட் என வாழ்த்து கூறியுள்ளார். இந்த வாழ்த்து பதிவு மற்றும் படத்தை விஜய், த்ரிஷா ரசிகர்கள் அதிகம் பகிர்ந்து வருகின்றனர். முன்னாள் முதல்வர் கருணாநிதி, எம்ஜிஆர் படங்களுடன் நடிகர் சூர்யாவின் படமும் இடம்பெற்றுள்ள பிறந்தநாள் போஸ்டர்கள் மதுரையில் ஒட்டப்பட்டுள்ளன. சூர்யாவின் பிறந்தநாள் வரும் ஜூலை 23ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. மதுரை வடக்கு மாவட்ட சூர்யா தலைமை நற்பணி இயக்கம் சார்பாக ஒட்டப்பட்டுள்ள இந்த போஸ்டர்களில் தலைவா, தலைமை ஏற்கவா, நம்மில் ஒருவர் நமக்கான ஒருவர் என்ற வாசகங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த போஸ்டர்கள் தற்போது பேசுபொருளாகியுள்ளன. உகாண்டாவைச் சேர்ந்த 70 வயதான முசா ஹசாயா கசேரா என்பவர் உலகிலேயே மிகப்பெரிய குடும்பத்தின் பெருமைமிகு தலைவராக திகழ்கிறார். 12 பெண்களை மணம் முடித்துள்ள அவருக்கு 120 பிள்ளைகள். அவர்கள் மூலம் 650 பேரன்கள், 50 கொள்ளு பேரன்கள் என மெகா குடும்பத்தையே உருவாக்கியுள்ளார். தனது குடும்பத்தையே ஒரு கிராமமாக உருவாக்கியுள்ள ஹசாயா முகிசா என்ற கிராமத்தில் தனது 2 ஏக்கர் நிலத்தில் விவசாயம் செய்து மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வருகிறார். ஹோர்முஸ் நீரிணையை மூடும் நகர்வுகளை ஈரான் தொடங்கியிருக்கும் நிலையில் உலகெங்கும் பதற்றம் அதிகரித்துள்ளது. ஈரானின் முடிவை கைவிட வைப்பதற்காக சீனாவின் உதவியை அமெரிக்கா நாடியுள்ளது. அணுசக்தி மையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதை அடுத்து ஈரான் கடும் கோபம் கொண்டுள்ளது. இதையடுத்து உலகின் முக்கியமான கடல் போக்குவரத்து மையங்களில் ஒன்றான ஹோர்முஸ் நீரிணையை மூட ஈரான் திட்டமிட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையை மூடும் அறிவிப்புக்கு ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் விரைவில் ஒப்புதல் கொடுக்கும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தகவல் வெளியானவுடன் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயரத் தொடங்கிவிட்டது. உலகின் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு வர்த்தகத்தில் 25% முதல் 80% வரை இந்த நீரிணை வழியாக மட்டுமே நடைபெறுகிறது என்பதுதான் இந்த விலை உயர்வுக்கு காரணம். ஈரானின் நடவடிக்கை உலக எரிசக்தி சந்தையில் பெரும் பூகம்பத்தை ஏற்படுத்தி பல நாடுகளின் பொருளாதாரமும் பாதிக்கும் வாய்ப்பு உள்ளது.
இதையடுத்து இம்முடிவை கைவிட ஈரானுக்கு அறிவுறுத்தும்படி சீனாவை தொடர்பு கொண்டு அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ கேட்டுக் கொண்டுள்ளதாக தெரிகிறது. ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் மூடினால் இந்தியாவிற்கு உடனடியாக பாதிப்பு ஏற்படாது என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. உலகிலேயே மிக அதிக மக்கள் தொகை கொண்ட நாடான இந்தியா தனது எரிபொருள் தேவைக்கு 88% வெளிநாடுகளையே சார்ந்துள்ளது. உலகிலேயே கச்சா எண்ணெயை அதிகம் இறக்குமதி செய்யும் நாடும் இந்தியாதான். இந்நிலையில் ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டால் இந்தியாவிற்கான கச்சா எண்ணெய் வரத்து மற்றும் எரிவாயு வரத்து என்னவாகும் என்ற அச்சமும் எழுந்துள்ளது. இந்தியா வாங்கும் கச்சா எண்ணெயில் 80% ஹோர்முஸ் நீரிணை வழியாக வருவதே இதற்கு காரணம். எனினும் ஹோர்முஸ் மூடப்படுவது குறித்து அச்சம் வேண்டாம் என்றும், கச்சா எண்ணெய்க்காக ஒரு சில நாடுகளை மட்டும் சார்ந்திராமல் பல நாடுகளிலிருந்தும் வாங்குவதால் பாதிப்பு வராது என்றும் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். நமது எண்ணெய் நிறுவனங்களிடம் இன்னும் சில வாரங்களுக்கு தேவையான எண்ணெய் கையிருப்பு உள்ளதாகவும், மேலும் சில வழிகளில் தொடர்ச்சியாக எண்ணெய் கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ரஷ்யா, அமெரிக்கா, மேற்கு ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்கா ஆகிய இடங்களிலிருந்தும் இந்தியா கச்சா எண்ணெயை வாங்கி வருகிறது. எண்ணெய் தட்டுப்பாடின்றி கிடைக்கும் என்றாலும் சர்வதேச அளவில் அதன் விலை உயர்வு தவிர்க்க முடியாததாகிவிடும் என்றும் எரிசக்தி நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். தற்போது கச்சா எண்ணெய் விலை 5 மாதங்களில் இல்லாத அளவு அதிகரித்து ஒரு பீப்பாய் $77 உள்ளது. இந்தியாவில் கிழக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் உள்ள மாநிலங்களுக்கு செல்ல அமெரிக்கர்களுக்கு அந்நாட்டு அரசு கட்டுப்பாடுகளை விதித்து வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளது. பயங்கரவாதம், பாலியல் குற்றங்கள் உள்ளிட்டவற்றை காரணம் காட்டியுள்ளது. சில பகுதிகளில் அவசர உதவிகளை செய்வதில் சிக்கல் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் பணியாற்றும் அமெரிக்கர்கள் பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், மேற்கு வங்கம், மேகாலயா ஆகிய மாநிலங்களுக்கு அனுமதி பெற்றே செல்ல வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மத்திய அமைச்சராக உள்ள சிராக் பஸ்வான் சட்டப்பேரவைத் தேர்தலில் ஏன் போட்டியிட வேண்டும் என பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். பீகாரில் சில மாதங்களில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதில் ஆளும் கூட்டணியில் உள்ள சிராக் பஸ்வானும் களம் இறங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்நிலையில் நிதிஷ்குமாரின் கேள்வி வெளியாகியுள்ளது. பீகார் முதல்வர் வேட்பாளராக சிராக் பஸ்வானை பாஜக முன்னிறுத்தக்கூடும் என யூகங்கள் வெளியான நிலையில் நிதிஷ்குமாரின் கேள்வி முக்கியத்துவம் பெறுகிறது. உலக அளவில் எதிர்காலத்தில் ஆதிக்கம் செலுத்தும் என்று கருதப்படும் 5 முக்கிய தொழில்நுட்பங்களில் அமெரிக்கா, சீனா ஆகிய நாடுகள் முன்னணி வகிப்பது ஆய்வில் தெரியவந்துள்ளது. AI, உயிரி தொழில்நுட்பம், செமிகண்டக்டர், விண்வெளி, குவாண்டம் ஆகிய தொழில்நுட்பங்களில் அமெரிக்கா மற்றும் சீனா முதல் 2 இடங்களில் உள்ள நிலையில் இந்தியா 10வது இடத்தில் உள்ளது. ஹார்வர்ட் கெனடி ஸ்கூல் வெல்ஃபேர் ஆய்வு நிறுவனம் இணைந்து நடத்திய ஆய்வில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது.